வெல்கம் டு ரெடியம் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் கம்ப்ளீட் யூனிட்ட 30 மினிட்ஸ்க்குள்ள கவர் பண்ண போறோம். ஓகேவா? கொஞ்சம் டைவர்ட் ஆகாம ஒரு 30 மினிட்ஸ் தான். எந்த வேலை செஞ்சிருந்தாலும் அப்படியே வச்சுட்டு ஒரு நோட்டு பென் எடுத்துக்கிட்டு 30 மினிட்ஸ் கொஞ்சம் டெடிகேட் பண்ணி ஒரு இடத்துல காமா உட்கார்ந்து லிசன் பண்ணுங்க. கூடவே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ரிசர்ச் ஆப்டிடியூட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரிசர்ச் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும், இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவு புரிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா, ரியல் லைஃப்ல பெருசா இதுல கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுல இருக்கிறது டைப்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சாலே, இதுல வர மார்க்க நம்ம எடுத்துற முடியும். ஓகேவா? கொஞ்சம் டைவர்ட் பண்ணாதீங்க. சமைச்சுட்டே பார்க்கிறேன், டிராவல் பண்ணிட்டே பார்க்கிறேன் அதெல்லாம் வேணாம். ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. படிக்க ஆரம்பிப்போமா? போய் நோட்டு, ஒரு பென் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 1ம் டீச்சிங் ஆப்டிட்யூடுக்கு இதே மாரி 30 மினிட்ஸ்ல நான் ஒரு ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணி போட்டிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையோ பாருங்க. சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாட்டி டிஎன் செட் கிளியர் பண்றதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவும். ஸ்டார்ட் பண்ணுவோமா இப்ப? ஓகே. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் கீ கான்செப்ட்ஸ் அண்ட் சம்மரி கம்ப்ளீட் யூனிட் நம்ம பார்க்க போறோம். டெஃபினிஷன் இதெல்லாம் லைட்டா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எது வேணா கேட்பாங்க நமக்கு. ஓகே. ரிசர்ச்னா அகைன், சர்ச்னா லுக் ஃபார். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் ரிசர்ச்னாலே என்ன ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம். இல்ல முதல்லயே கண்டுபிடிச்ச ஒரு ஒரு விஷயம் சரியா அது புரியாம இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம அத எக்ஸ்பேண்ட் பண்றோம். அவ்வளவுதான். அதுதான் ரிசர்ச் பொறுத்தவரைக்கும். இது வந்து ஜான் டபிள்யூ கிராஸ்வெல் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலா ரிசர்ச்ங்கிறது எப்படி பண்ணுவோம்? ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்டெப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா அது டேட்டா கலெக்ட் பண்ணி பண்றது. ஓகே. நம்ம எல்லாமே பின்னாடி இப்ப பார்ப்போம். இப்ப ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ரிசர்ச் கண்டிப்பா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ஆப்ஜெக்டிவா இருக்கணும். ஆப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ்னு 2 இருக்கு. ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னா, எனக்கு கிடைக்கிற அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபேக்ட்ஸ்னா என்னன்னா, அந்த நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன்ல, அத வச்சு நான் ஒரு டிசிஷன் கொண்டு வரணும். அதுதான் ஆப்ஜெக்டிவ். என்னோட ஓன் திங் நான் அதுல போடக்கூடாது. அதுதான் மெயினா. சப்ஜெக்டிவ்னா என்னன்னா, என்னோட தாட்ஸ் எனக்கு எனக்கு தோணுனத பண்றது சப்ஜெக்டிவ். அந்த மாரி இருக்கக்கூடாது. எம்பிரிக்கல் இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்பிரிக்கல்னாலே அப்சர்வ் பண்றது. ஓகே. பேஸ்ட் ஆன் ரியல் வேர்ல்ட் டேட்டானா நான் பண்ணது. ஓகே. நெக்ஸ்ட் ரெப்ளிகபிளாவும் இருக்கணும். ஓகேவா? இன்னொருத்தவங்க பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும் அது. அதே மாதிரி பண்ணா. சைக்ளிக்கலா இருக்கணும். சைக்ளிக்கல்னா என்னன்னா, நான் பண்ண ரிசர்ச்சோட முடிவுலருந்து இன்னொருத்தவங்க ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான். நெக்ஸ்ட் அனாலிட்டிக்கலா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும், ஜெனரலைசபிள் அண்ட் கிரெடிபிளா இருக்கணும். ஜெனரலைசபிள்ங்கிற டெர்ம் நமக்கு ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எடுக்கிற நமக்கு வர அந்த கன்க்ளூஷன நம்ம இப்ப 100 பேருக்கு பண்றோம்னா, அது 1000 பேருக்கு ஜெனரலைஸ் பண்றோம்னா, அது காமனா எல்லாருக்கும் பொருந்துறா மாதிரி நம்ம ரிசர்ச் ப்ராப்பரா பண்ணியிருக்கணும். அதே மாரி நம்புறா மாதிரி இருக்கணும். இந்த கிரெடிபிள் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்ச் பாரடைம்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம் இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல. ஓகேவா? பாசிட்டிவிசம் இவங்க என்ன சொல்றாங்க? சயன்டிஃபிக் மெத்தட்ஸ் அந்த ப்ரூவன் ஆற எல்லா திங்ஸுமே உண்மதான். குவான்டிடேட்டிவ் டேட்டால பண்ணா நமக்கு நெறைய கன்க்ளூஷன் வரும். ஓகே. நீ பாசிட்டிவிசம்ல ஒரு ரிசர்ச் பண்றவங்க வெறும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா போதும். ஓகே. சோ சயன்டிஃபிக் மெத்தட் ஒரு குழந்தை ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் நியூ டீச்சிங் மெத்தட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் ட்ரை பண்றாங்கன்னா, அத கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்குறாங்க. பசங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வருது. அது நியூமெரிக்கலா தானே அந்த மார்க்ஸ் இருக்கும். அதுதான் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்றோம். நம்ம வைக்கிற டெஸ்ட், நம்ம ரிப்போர்ட் வந்து நியூமெரிக்கலா வந்துச்சுன்னா, நம்பர்ஸ்ல வந்துச்சுன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஆனா போஸ்ட் பாசிட்டிவிசம் என்ன சொல்றாங்க? எல்லாமே ஒண்ணுதான். சயன்டிஃபிக் மெத்தட்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் சம்டைம்ஸ் அங்க மாறக்கூடியது இருக்கு. அதான் அக்செப்ட் பயாஸ். அங்க சேஞ்ச் ஆகும். அவங்கவங்க சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாறும். ஓகேவா? சோ இந்த இடத்துல குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் 2ம் இம்பார்ட்டன்ட்ன்னு போஸ்ட் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டேட்டிவ்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு குழந்தை ஒரு 30 மார்க்ஸ் தான் எடுக்குது 100க்குன்னா, அந்த குழந்தைகிட்டயே போய் அதோட வீக்னஸ் என்னன்னு நான் கேட்கிறேன்ல, அதுதான் குவாலிட்டேட்டிவ். ஓகே. அந்த குழந்தை மனசுல இருந்து ஒரு இன்சைட் ஃபீலிங் வாங்குறது குவாலிட்டேட்டிவ். அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டிவிசம்னா இதுவும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல தான் சேரும். அவங்களோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. அந்த குழந்தைகிட்ட இருந்து வாங்குற இன்ஃபர்மேஷன். நம்ம பண்ற ரிசர்ச்க்கு ஏத்த மாரி இது மாறும். ஓகே. நெக்ஸ்ட் இண்டக்டிவ், டிடக்டிவ் இது 2 இம்பார்ட்டன்ட். டிடக்டிவ்னா எப்படி இருக்கும்னா, எப்பயுமே ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் போகும். அதுதான் டிடக்டிவ். தியரில இருந்து டேட்டாக்கு போறது. ஓகே.
இண்டக்டிவ்னா என்னன்னா ஸ்பெசிபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் நான் ஒரு தியரிக்கு போவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தியரில இருந்து டேட்டாக்கு போவோம். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போவோம். அதனால தான் இது டாப் டவுன் அப்ரோச். இது பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் டேட்டாவெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியரிக்கு போறது. அது பாட்டம் அப் கீழ இருந்து போறது. நெக்ஸ்ட் பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு 3 இருக்கு. எபிஸ்டமாலஜினாலே நாலேஜ்ன்னு அர்த்தம். ஓகே, நமக்கு கிடைக்கிற நாலேஜ் எப்படி கிடைக்குது? இது ரேஷனலிசம், எம்பிரிசிசம் 2 இருக்குது. ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்புறது ரேஷனலிசம். நம்ம பார்த்து அப்சர்வ் பண்றதுல எம்பிரிசிசம். ஓகேவா? ஆக்சியாலஜிங்கிறது வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. ரிசர்ச்ல இது மாதிரி பிலாசபிஸ் இருக்கு நமக்கு. ஓகேவா? எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்குது? எப்படி அந்த ஒரு ரிசர்ச்க்கு ஒரு பியூட்டி சேர்க்கிறது? அதுதான் அந்த வேல்யூ சேர்க்கிறது. அதே மாதிரி ரிசர்ச் எத்திக்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்றது? இதுதான் வந்து ஆக்சியாலஜி. ஆன்டாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ரியாலிட்டி. இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ப்ரூவன் ஆன சில விஷயமும் இருக்கும். அதுதான் ஆன்டாலஜி. ஆப்ஜெக்டிவ்னாலே என்னன்னா, முதல்லயே ப்ரூவ் ஆன சில ஃபேக்ட்ஸ். அதெல்லாம் ஆப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மாறுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன் ரிசர்ச் நமக்கு ஒரு 2 இருக்கு. இது ஈவன் ரிசர்ச் பண்ணா கூட இது வந்து எந்த தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல பண்றீங்கன்னு மாறும். நம்ம ரிசர்ச்சுக்கு ஏத்த மாரி, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெசன், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்ச அந்த தியரிஸ்ல பிஹேவியரல் தியரி, ஹியூமனிஸ்டிக் தியரி அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அது எந்த தியரி பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்றோமோ அதுதான் இது. ஓகேவா? சோ அந்த தியரி பேஸா வச்சுட்டு நம்ம பண்ணணும். சோ சோசியல் லேர்னிங் தியரி இது ஆல்பர்ட் பந்தூரா பண்ணது. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி இது லிவ் விஹாட்ஸ்கி பண்ணது. இது நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி. ஓகேவா? இது சோசியல் லேர்னிங். குழந்தைங்க அப்சர்வ் பண்ணியே கத்துக்கும்னு சொல்றது சோசியல் லேர்னிங் தியரி. நம்ம இது ரிலேட்டடா பண்ணும்போது இந்த தியரிய ஃபாலோ பண்ணணும். கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்ங்கிறது இப்ப நம்ம எந்த கான்செப்ட் எந்த மாரி பண்ண போறோம் நம்ம ஒரு லே அவுட் ரெடி பண்றோம்ல அதுதான் இது. எ விஷுவல் ரிட்டன் மாடல் ஷோயிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டடி வேரியபிள்ஸ். ஓகே, இந்த வேரியபிள்ங்கிறது என்னன்றத நம்ம அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா, பாப்புலேஷன்ங்கிறது இப்ப நான் ஒரு 1000 பீப்புளுக்கு நான் ஒரு பண்றேன்னா இவங்க தான் என்னோட பாப்புலேஷன். என்னால போய் இந்த 1000 பீப்புள் கிட்டயும் போய் டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து ஒரு 100 பீப்புள் மட்டும் நான் எடுத்துப்பேன். இது ஒரு 100 பீப்புள், இது 1000 பீப்புள். இந்த 100ங்கிறது தான் சாம்பிள். ஓகே, இது சப்செட் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம் நம்ம. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி பாப்புலேஷன் ஹோமோஜீனியஸாவும் இருக்கும், ஹெட்ரோஜீனியஸாவும் இருக்கும். ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரி, ஹெட்ரோஜீனியஸ் பலதரப்பட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் சாம்பிளிங். சாம்பிளிங் சாம்பிளிங்னா நான் எடுக்கிற இந்த சாம்பிள்ஸ். ஓகே, இந்த சாம்பிள்ஸ்ல சில நமக்கு டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? இந்த சாம்பிளிங் ஃபர்ஸ்ட் 2ஆ பிரியும். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ன்னு 2ஆ பிரியும். ஓகே. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னன்னா, எல்லா சாம்பிள்ஸ் நான் இப்ப 100 சாம்பிள்ஸ் எல்லாருக்குமே நான் சான்ஸ் குடுப்பேன். அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இந்த ட்ரிபிள் எஸ்சி இது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ட்ரிபிள் எஸ்சி இதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இது தவிர எது வந்தாலும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். இந்த எஸ்ங்கிறது சிம்பிள் ரேண்டம். ஓகேவா? இது ஸ்ட்ராட்டிஃபைட், இது சிஸ்டமேட்டிக், இது கிளஸ்டர். ஓகேவா? இது 4 தான் இம்பார்ட்டன்ட். பட் இப்பலாம் இந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்ன்றத கூட கேட்கறாங்க. ஓகே, மல்டி ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நெறைய பீப்பிள் இருப்பாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு டிவிஷன் பண்ணுவோம். ஸ்டேஜஸா பண்றது மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னு அர்த்தம். பட் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஏன் கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி பண்றது? ஏன் ரிசர்ச்சோட பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்தே ரெஃபர் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து போறது. இந்த மாரி போயிட்டே இருக்கிறது தான் ஸ்னோபால் சாம்பிளிங். அதே மாரி கோட்டாக்கு என்னன்னா, ஒரு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். இதுவும் என்னன்னா ஸ்ட்ராட்டா மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு ஒரு நெறைய இருக்கும். நம்ம ஒரு குரூப் பிரிப்போம். ஸ்ட்ராட்டாஸ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கும் அதே மாதிரி தான். குரூப்ஸ் இங்க பிரிப்போம் நம்ம. ஸ்ட்ராட்டானா என்னது? குரூப் பிரிச்சுட்டு, நல்ல பெரிய குரூப்ப 2 குரூப்பா ஸ்ட்ராட்டாவா பிரிச்சுட்டு, இங்க இருந்து நான் ரேண்டமா செலக்ட் பண்றது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். ஓகேவா? ஆனா, இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், கோட்டா இந்த மாரி பிரிச்சுட்டு, எனக்கு எத்தன பேர் வேணுமோ நான் எடுக்கிறது. இப்போ எனக்கு 10 மேல், 10 ஃபீமேல் வேணும்னா, அத மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறது கோட்டா சாம்பிளிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுலயும் நம்ம ஸ்ட்ராட்டா, குரூப் பிரிப்போம். பட் அந்த கிரைட்டீரியாக்கு ஏத்த மாரி நான் செலக்ட் பண்ணுவேன். என் இஷ்டத்துக்கு. ஓகேவா? அதுக்கு ஏத்த மாரி செலக்ட் பண்ணுவேன். பட் ஸ்ட்ராட்டிஃபைட்ல வந்து ரேண்டமா நானே பிக் பண்ணுவேன். ஓகே. ரேண்டம்னா அங்க ஈக்குவலா உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகே. அதுல எதனா ஒரு மெத்தட் நான் ஃபிஷ் பவுல் மெத்தட் அந்த மாரி மெத்தட் வச்சு பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ரிசர்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேரியபிள்ஸ்ங்கிறதே நம்மளோட ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள சுத்தி தான் நமக்கு ரிசர்ச்சே இருக்கு. இப்போ என்னோட ரிசர்ச் பிரகாரம் இப்போ நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம்ம உண்டு பண்ணுதா? இதுதான் நான் பார்க்கிறேன். நியூ டீச்சிங் மெத்தட் பசங்களோட லேர்னிங் அவுட்கம்ம இன்கிரீஸ் பண்ணுதா?
இதுல எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? நியூ டீச்சிங் மெத்தட். டிபெண்டன்ட் வேரியபிள் லேர்னிங் அவுட்கம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது 2த்தோட ரிலேஷன்ஷிப்ப தான் நான் கண்டுபிடிக்கிறேன் என் ரிசர்ச்ல. அதனால இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நடுவுல வர்றது தான் இந்த கண்ட்ரோல் வேரியபிள். நான் என்ன பண்ணுவேன், ஒரு சில ரிசர்ச்லலாம் வந்து 2 குரூப்பா பிரிப்பேன். இங்க நியூ டீச்சிங் மெத்தட் பண்ணுவேன், இங்க ஓல்டு டீச்சிங் மெத்தட் பண்ணுவேன். அப்ப நான் சில விஷயத்த கண்ட்ரோல் வச்சுப்பேன். டீச்சர் சேமா இருப்பாங்க, கரிக்குலம் சேமா இருக்கும். அத தான் கெப்ட் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்றோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் அந்த ரிசர்ச் பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கும். இல்லையா? அந்த பசங்களுக்கு ஒரு ப்ரையர் நாலேட்ஜ், மோட்டிவேஷன் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா வேரியபிள். அது நடுவுல இருக்கும். மாடரேட்டிங் வேரியபிளும் நடுவுல இருக்கும். இது என்ன பண்ணும்? அஃபெக்ட்ஸ் த இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ஸ்ட்ரென்த். நடுவுல. இப்ப இன்டர்நெட் அக்சஸ் இன் ஆன்லைன் லேர்னிங். ஆன்லைன் லேர்னிங் நடக்கும்போது, இது இன்டர்நெட்ங்கிறது ப்ளே பண்ணுதுல்ல, அது 2த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. மீடியேட்டிங் வேரியபிள் இந்த மாடரேட் வேரியபிள் மாரியே தான். இதுவும் நடுவுல தான் இருக்கும். ஆனா, அதுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு மீடியேட்டிங் வேரியபிள் சொல்லும். அதுதான் எக்ஸ்பிளைன்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் லிங்க். அவ்வளோதான். ஓகே. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, ஏன் இருக்குன்றத மீடியேட்டிங் வேரியபிள் சொல்லும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் த ரிசர்ச் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ப்ராப்ளத்த ஐடென்டிஃபை பண்ணணும். ரிவ்யூ லிட்ரேச்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம ரிசர்ச் பண்ற டாபிக்லயே முன்ன எதெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதுலருந்து டேட்டா நம்ம என்னலாம் இருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சில பாயிண்ட்ஸ் அவங்க பண்ணாம விட்டுருக்கிறது தான் கேப்ன்னு சொல்லுவோம். ரிசர்ச் கேப். ஓகேவா? அந்த கேப்ப கண்டுபிடிச்சு, அத வச்சு நம்ம ரிசர்ச் கொஸ்டின் எழுதுவோம். அதுதான் வந்து மெயின் ரிசர்ச் ப்ராசஸ். ஐடென்டிஃபை ப்ராப்ளம், ரிவ்யூ லிட்ரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரேச்சர் ரிவ்யூ கேட்டாலும் அதுதான். அடுத்தது செட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஹைப்போதசிஸ். அடுத்தது நோக்கம் நம்ம செட் பண்றோம். ஹைப்போதசிஸ் எழுதுறோம். இத பத்தி திருப்பி படிப்போம். ஹைப்போதசிஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிசர்ச்க்கு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இப்படி வரும்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ரெடி பண்ணிக்கிறது எனக்குள்ள. ஓகேவா? நெக்ஸ்ட் சூஸ் ரிசர்ச் டிசைன். அதுக்கப்புறம் ரிசர்ச் டிசைன் நான் எழுதுறேன். அடுத்தது டேட்டா கலெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் டேட்டாவ நான் அனலைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அண்ட் டிஸ்ஸிமினேட். இதுதான் வந்து ரிசர்ச் ப்ராசஸோட ஒரு ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். ரிவ்யூ லிட்ரேச்சர் பண்ணணும். செட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஹைப்போதசிஸ். அப்புறம் ரிசர்ச் டிசைன் பண்ணணும். கலெக்ட் டேட்டா, அனலைஸ் டேட்டா, ரிப்போர்ட் அண்ட் டிசெமினேட். இதோட 2 பாயிண்ட் கூட ஆட் பண்ணிப்பாங்க சில இடத்துல. மெத்தடாலஜி ஆட் பண்றது. ஓகேவா? இது பேசிக்கா இதான் ஸ்டெப்ஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா என்னன்னா, பேசிக் ரிசர்ச். இத பியூர்ன்னு கூட சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் கூட சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பேண்ட் நாலேட்ஜ். அத பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது. உடனே நம்ம எந்த இடத்துலயும் அத அப்ளை பண்ண மாட்டோம். பேசிக் ரிசர்ச்ச. அப்ளைட் ரிசர்ச்ங்கிறது ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளத்துக்காக சால்வ் பண்ணுவோம். உடனே அத நம்ம ஜெனரலைஸும் பண்ண முடியும். அதுதான் அப்ளைட் ரிசர்ச். ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் என்ன பண்ணும்? வெறும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ மட்டும் தான் பாக்கும். ஓகேவா? வேற எந்த சேஞ்சஸும் அதுல இருக்காது. அனாலிட்டிக்கல் ரிசர்ச் என்ன பண்ணும்? எக்ஸாமின் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ப எக்ஸாமின் பண்ணும். அவ்வளவுதான். காஸ் எஃபெக்ட்னா ஒரு சேஞ்ச் நான் பண்றேன். இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் பண்றேன். அதுக்கு என்ன எனக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. அதுதான் எஃபெக்ட். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஜஸ்ட் நியூமெரிக்கல் டேட்டாவ கலெக்ட் பண்றது. எல்லாமே குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது அந்த கான்செப்ட்ஸ புரியறது. அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூஸ். அவங்க மனசுல இருந்து அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ வாங்குறது, அவங்க இன்சைட்ஸ் எடுக்கிறது அது எல்லாம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ங்கிறது கண்டிப்பா இதுல ஹைப்போதசிஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் நான் என்ன பண்றேன் 2 குரூப் வச்சு பண்ணுவேன். ஓகே. இதுல எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ன்னு ஒண்ணு இருக்கும். அததான் நம்ம ட்ரீட்மெண்ட் குரூப்ன்னு சொல்லுவோம். ஒரு கண்ட்ரோல் குரூப்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், ட்ரீட்மெண்ட் குரூப். இதுக்கு நான் நியூ டீச்சிங் மெத்தட் குடுப்பேன். இதுக்கு ஓல்டு டீச்சிங் மெத்தட் தான். ஓகேவா? சோ எனக்கு இத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல இந்த மேனிபுலேஷன் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. மேனிபுலேஷன்னா அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இங்க நான் சேஞ்ச் பண்றேன். அது என்னால முடியும். என்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு 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 டாபிக் சரியா புரிஞ்சிருக்காது. ஒரு அன்கிளியரா இருக்கும். அத பத்தி நான் ஆராயறது. அது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். நெக்ஸ்ட் லாங்கிட்யூடினல் ரிசர்ச் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு இத வந்து நான் எக்ஸ்டெண்டட் பீரியடா பண்றேன். இன்னைக்கு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு, ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கழிச்சு திரும்பியும் நான் பண்றேன். அதுதான் வந்து லாங்கிட்யூடினல் ரிசர்ச். கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் ஜஸ்ட் டக்குன்னு ஒரு ரிசர்ச். இன்னைக்கு போறேன். பசங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆன்லைன் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? எந்த அளவுக்கு பசங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? இல்ல படிக்கிறாங்களா? ஏதோ ஒண்ணு பண்றேன். அது இப்ப என்ன நடக்குதுன்னு செக் பண்றேன். அவ்வளவுதான். இது எக்ஸ்டெண்டட் பீரியட்லாம் கிடையாது. அப்ப பண்றது கிராஸ் செக்ஷனல். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டா எங்க நமக்கு முக்கியம்னா, கண்டிப்பா
நம்ம டேட்டானா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் நம்ம வந்து முடியும். இல்லையா? அதுதான். அந்த இடத்துல தான் நமக்கு தேவைப்படுது. இந்த பிரைமரி டேட்டானா என்னன்னா, நானே நேரா போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்குறேன்ல, அது எல்லாமே பிரைமரி டேட்டா. எப்படி வாங்குவேன்? சர்வே பண்ணுவேன், எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவேன், இன்டர்வியூ பண்ணுவேன். இதெல்லாம் குவான்டிடேட்டிவ்ல இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் செகண்டரி டேட்டா. சாரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. பிரைமரி டேட்டா. இது செகண்டரி டேட்டா. ஓகேவா? செகண்டரி டேட்டானா என்னன்னா, சில பேர்கிட்ட அவங்க எழுதி வச்சத யூஸ் பண்றது, இல்ல வேற மூலியமா நம்ம கலெக்ட் பண்றது, அது எல்லாமே செகண்டரி டேட்டா தான். நம்ம டைரக்ட்டா கலெக்ட் பண்ணாம பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது குவாலிட்டேட்டிவ் டேட்டா 3. குவாலிட்டேட்டிவ் டேட்டா எப்படி இருக்கும்? நான் போய் அவங்க கிட்ட கேட்கிறேன். எங்க உனக்கு நான் வீக்னஸ் நான் ஃபீல் பண்றேன். அந்த குழந்தைகிட்டயே நான் கேட்கிறேன்ல. அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நான் நியூமெரிக்கலா இருக்கும் இங்க. அந்த பசங்க வேர்ட்ஸ்ல சொல்லும். டிஸ்கிரிப்டிவா இருக்கும். ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்டிவ் வேற. பசங்க சொல்றது. எக்ஸாம்பிள் அவங்களோட ஒப்பீனியன், அவங்க பிஹேவியர சொல்றது. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா நியூமெரிக்கலா இருக்கும். நியூமெரிக்கல் மெஷரபிள். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதனா ஒரு டெஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அது பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. இதுதான் ஆக்சுவலா முக்கியம். ஓகே. டெர்ஷியரி டேட்டான்னு கேட்டாங்கன்னா, சம்டைம்ஸ் அது ஒரு என்சைக்ளோபீடியா அதெல்லாம் டெர்ஷியரி டேட்டா. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல கம்பைல் ஆகியிருக்கிறதுனால டெர்ஷியரி டேட்டா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது எங்க தேவைப்படும்? நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எப்படி கலெக்ட் பண்ணணும்? கலெக்ட் பண்றோம். நம்ம ரிசர்ச்க்கு ஏத்த மாரி அது மாறும். அப்ப நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நியூமெரிக்கல் டேட்டா நம்ம ஒரு வேள ஒரு கேட்டகரீஸ்ல தான் கலெக்ட் பண்றோம். கேட்டகரீஸ்னா என்னன்னா மேல், ஃபீமேல், எஃப் கலர்ஸ்ல கலெக்ட் பண்றோம். இங்க பெருசா நியூமெரிக்கல் கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது அது நாமினல் டேட்டான்னு சொல்லுவோம். கேட்டகரீஸ்ல கலெக்ட் பண்றது நாமினல் டேட்டா. நெக்ஸ்ட் ஆர்டினல் டேட்டா எப்படி இருக்கும்னா, ரேங்கிங் இருக்கும். சாட்டிஸ்ஃபாக்ஷன் லெவல் ஹை, மீடியம், லோ அந்த மாரி இருக்கும். அது ஆர்டினல் டேட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ஈக்குவல் டிஃபரன்ஸஸ் இங்க பெருசா டிஃபரன்ஸஸ் இருக்காது. அன்ஈக்குவலா தான் இருக்கும். பட் ரேங்கிங் பண்ண முடியும் இங்க நம்ம. சாட்டிஸ்ஃபாக்ஷன் லெவல் இது ஹை, மீடியம் அந்த மாரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வல் டேட்டான்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, இன்டர்வல் ப்ராப்பரா இருக்கும். பட் ட்ரூ 0 வித்தவுட் எ ட்ரூ 0 ஞாபகம் வச்சுக்கணும் இங்க. இப்ப டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் அந்த ஐக்யூ ஸ்கோர்ஸ் ஓகேவா? 0னா இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி இதுக்கு. ஓகே. இப்ப 0 டிகிரினா இல்லவே இல்ல. கோல்டே இல்லன்னு சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ரேஷியோ டேட்டாங்கிறது அந்த 0க்கும் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அந்த 0னா ஒண்ணும் இல்ல. அதுதான் ரேஷியோ டேட்டா. அங்க ட்ரூ 0க்கு வேல்யூ இருக்கு. இங்க ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஹைப்போதசிஸ். இந்த ஹைப்போதசிஸ்னாலே என்னன்னா, இது ஒரு டெஸ்டபிள் ஸ்டேட்மெண்ட் பிரெடிக்டிங் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் இன் சைஸ். ஓகே. வேரியபிள்ஸ் இன் ரிசர்ச் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல நல்ல ஹைப்போதசிஸ்னா எந்த சேஞ்சஸும் ஏற்படலங்கிறது நல்ல ஹைப்போதசிஸ். சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு சொல்றது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வர்றது தான் டைப் 1 எரர், டைப் 2 எரர்ன்னு சொல்றோம். டைப் 1 எரர்னா என்ன பண்ணணும்? இப்ப நல்ல ஹைப்போதசிஸ் ட்ரூவா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அத அக்செப்ட் பண்ணணும். நல்ல ஹைப்போதசிஸ்னா கண்டிப்பா எந்த சேஞ்சஸும் ஏற்படல. ஆனா நம்ம அத ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா, அது டைப் 1 எரர். டைப் 2 எரர்னா என்னன்னா, இப்ப நல்ல ஹைப்போதசிஸ் ஃபால்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். அத ரிஜெக்ட் பண்ணாம நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, அது ரொம்ப தப்பு. ஓகேவா? அது வந்து டைப் 2 எரர். கன்க்ளூடிங் தட் ஆன்லைன் லேர்னிங் ஹஸ் நோ எஃபெக்ட் வென் இட் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்த மாரி கன்க்ளூட் பண்ணிட்டோம். ரிஜெக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது தப்பு. இருக்கிறதுலே டைப் 2 எரர் பெரிய தப்பு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு. இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து எந்த இடத்துல வரும்னா, நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு நம்ம அந்த நல்ல ஹைப்போதசிஸ ரிஜெக்ட் பண்றோம். அந்த ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 5% 10% இந்த மாரி ஒரு ரிஸ்க் எடுக்கும்னு சொல்லுவோம். ஓகேவா? அது காமன் வேல்யூஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆக்சுவலா 1% 5%ல மெயினா 5% எடுப்போம். அப்படின்னா என்னன்னா 5% சான்ஸ் ஆஃப் மேக்கிங் எ மிஸ்டேக் இன் ரிஜெக்டிங் எ நல் ஹைப்போதசிஸ். மேபி நான் ரிஜெக்ட் பண்றதுல 5% சான்ஸ் ஆஃப் மிஸ்டேக் பண்ணலாம். பட் 95% நான் என்னோட டேட்டா நான் கலெக்ட் பண்ணத வச்சு தான் கன்க்ளூஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1%ங்கிறது மோர் ஸ்ட்ரிக்ட். இதுல 1% சான்ஸ் தான் நான் மிஸ்டேக் பண்ற குடுக்குறேன். அதாவது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் எப்படி கலெக்ட் பண்ணுவோம்? சர்வே அண்ட் கொஸ்டினியர்ல பண்ணுவோம். எக்ஸ்பெரிமென்ட் அப்புறம் அப்சர்வ் பண்ணுவோம். செகண்டரி டேட்டா வாங்குவோம். டெஸ்ட் அண்ட் அசஸ்மென்ட் வாங்குவோம். குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸ்ல கலெக்ட் பண்றதுக்கு. ஓகேவா? க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் இருக்கலாம். லிக்கெட் ஸ்கேல்னு ஒரு ஸ்கேல் இருக்கும். அதுல கலெக்ட் பண்ணுவோம். ஓகே. லிக்கெட் ஸ்டேட்னா எப்படி இருக்கும்னா 5, 4, 3, 2, 1ன்னு இருக்கும். ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அந்த மாரி இருக்கும். அக்ரி அந்த மாரி. நியூட்ரல் அந்த மாரி இருக்கும். அதுல நம்ம வாங்குறது. அப்சர்வ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவோம்? இன்டர்வியூ பண்ணுவோம். இல்ல ஃபோக்கஸ் குரூப். ஒரு குரூப்ப மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. இல்ல அப்சர்வ் பண்ணுவோம். கேஸ் ஸ்டடி. இன் டெப்த் ஸ்டடிய தான் நம்ம கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஒரு பெர்சனையோ, ஒரு கல்ச்சரையோ நம்ம இன் டெப்த் பண்றது.
டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட குவாலிட்டேட்டிவ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே. டேட்டா அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்ப டேட்டா கலெக்ட் பண்ணும்போது, இப்ப டேட்டா அனாலிசிஸ் இப்ப நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா. இப்ப டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன இருக்கும்னா, மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன இருக்கும்னா, கோரிலேஷன், ரிக்ரெஷன், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் இதெல்லாம் என்னன்னா, டிஸ்கிரிப்டிவ்ல வெறும் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம அத பண்ணி முடிச்சோம். அதுலருந்து ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதோட ரிலேஷன்ஷிப்ப நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? நம்ம அதுலருந்து ஒரு இன்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுதான் இன்ஃபரன்ஷியல்னு அர்த்தம். இதுக்கு டி டெஸ்ட், அனோவா, கை ஸ்கொயர், பியர்சன் கோரிலேஷன் இதெல்லாம் யூஸ் பண்றோம். என்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றோம்? எஸ்பிஎஸ்எஸ், எக்ஸெல், ஆர் பைத்தான், ஸ்டாட்டா இதெல்லாம் யூஸ் பண்றோம். எஸ்பிஎஸ்எஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். இப்போ வேர்ட்ஸா கலெக்ட் பண்றத நம்ம எப்படி பண்ணுவோம்னா, திமேட்டிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க கலெக்ட் பண்ணதுலயே நம்ம ஒரு கோடிங் ஒண்ணு செட் பண்ணிட்டு, ஒரு தீம்ஸா பிரிச்சுட்டு பண்ணுவோம் நம்ம. அப்புறம் நெரேட்டிவ் அனாலிசிஸ். அவங்க சொல்ற ஸ்டோரீஸ். டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். அவங்க சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட், அவங்க சொல்ற விதம் எல்லாமே பார்ப்போம் டிஸ்கோர்ஸ்ல. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் பேட்டர்ன் எல்லாமே பார்ப்போம். என்ன சாஃப்ட்வேர் இந்த குவாலிட்டேட்டிவ்க்கு யூஸ் பண்றாங்க? என்விவோ, அட்லாஸ் டிஐ, டிடூஸ் ஓகேவா? இதெல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேட்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றாங்க? லிக்கெட் ஸ்கேல். லிக்கெட் ஸ்கேல்ல இதே மாரி இருக்கும். ஸ்ட்ராங்லி இந்த மாரி யூஸ் பண்ணலாம். இல்ல கட்மெண்ட் ஸ்கேல்ன்னு ஒண்ணு இருக்கு. அக்ரீமெண்ட் வித் ஹையர் ஐட்டம். ஒண்ணு ஒண்ணா இருக்கும். ஒண்ணு சரியாயிடுச்சுன்னா 2வதுக்கு போவாங்க. 3வது அந்த மாரி 5 சென்டென்ஸ் இருக்குன்னா, அந்த மாரி ஹையர் ஆர்டர்ல இருக்கும். சிமான்டிக் ஸ்கேல் வந்து இந்த மாரி பைபோலார் அட்ஜெக்டிவா இருக்கும். குட், பேட், எக்ஸ்பென்சிவ், இன்எக்ஸ்பென்சிவ். அப்புறம் தஸ்டன் ஸ்கேல்ங்கிறது ஆட்டிட்யூட். இதெல்லாம் உங்களோட ஆட்டிட்யூட் அவங்க அப்படியே உள்ளுக்கு நெறைய ஒரு பெர்சனல் டெவலப்மென்ட், பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட் ஸ்கேல்ஸ் எல்லாமும் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லையா? இதுல எதனா ஒரு ஸ்கேல் அதுலயும் வரும். ஆட்டிட்யூட் மெஷர்மென்ட் வித் நியூமெரிக்கலி வேல்யூட் ஸ்டேட்மென்ட். ஓகே. இன்டர்வல் டேட்டாவுல இருக்கும். தர்ஸ்டன் ஸ்கேலும் இந்த மாரி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேல் தான். நெக்ஸ்ட் பிளாஜியரிசம்னு ஒண்ணு இருக்கு. பிளாஜியரிசம்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம இப்போ ரிசர்ச்க்கு மத்தவங்க கிட்ட இருந்து எதனா ஒரு பாயிண்ட்ஸ் ரிசர்ச் பேப்பருக்கு யூஸ் பண்றோம்னா, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கிரெடிட்ட நம்ம குடுத்துறணும். கிரெடிட்னா என்னன்னா, நம்ம பேப்பர்ல நம்ம மென்ஷன் பண்ணிறணும். அதுதான் கிரெடிட். ஓகேவா? கிரெடிட்னா என்னன்னா, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும். எப்படி ரெஸ்பெக்ட் குடுக்கணும்? உங்க பேர எழுதணும் அதான். டைரக்ட் பிளேஜியரிசம்னா அப்படியே காப்பி அடிக்கிறது டைரக்ட் பிளேஜியரிசம். அவங்களுக்கு கிரெடிட் குடுக்காம. கிரெடிட் பண்ணிட்டு அவங்க பேர நம்ம ரிசர்ச் பேப்பர்ல போட்டோம்னா ஓகே. இல்லன்னா தப்பு. செல்ஃப் பிளேஜியரிசம் என்னோட வொர்க்கே. மொசைக் பிளாஜி அங்கங்க திருடி, திருடி கொஞ்சம், கொஞ்சம் எழுதுறது மொசைக் பிளாஜியரிசம். பாராஃப்ரேசிங் அந்த சென்டென்ஸ் அப்படியே மாத்திடுறது. மாத்தி எழுதுறது பாராஃப்ரேசிங் பிளாஜியரிசம் சொல்லுவோம். ரீரைட்டிங் சம்ஒன்ஸ் ஐடியா நெறைய இடத்துல வித்தவுட் ப்ராப்பர் கிரெடிட். மொசைக்ன்றது நெறைய பேரத பிச்சு, பிச்சு பண்றது. ஆனா கிரெடிட் குடுக்காம விட்டுர்றது. ஓகே. பாராஃப்ரேசிங் அந்த சென்டென்ஸ மாத்தி எழுதுனா கூட நம்ம அவங்களுக்கு கிரெடிட் குடுத்துடணும். கிரெடிட்னா ஒண்ணுமே இல்ல. அவங்க பேர நம்ம ரிசர்ச் பேப்பர்ல போட்டுறணும். ஆக்சிடென்டல்னா சம்டைம்ஸ் அன்இன்டென்ஷனலாவே நம்ம விட்டுருவோம். சோர்ஸ் பேஸ்டு பிளாஜியரிசம்னா யூசிங் இன்கரெக்ட் ஃபேக் சோர்சஸ் வேணும்ட்டே பண்றது அந்த மாதிரி. ஓகே. நம்ம எதனா ஒண்ணு தப்பா எழுதி காட்டுறது. குளோபல் பிளாஜியரிசம் அப்படியே மத்தவங்க என்டயர் வொர்க்கே நம்பளுதுன்னு காட்டுறது குளோபல் பிளாஜியரிசம். இந்த பிளாஜியரிசம் எல்லாமே மத்தவங்க வொர்க்க வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாம, கிரெடிட் பண்ணாம இருக்கிறது தான் பிளேஜரிசம். யுஜிசி இதுக்குன்னு ஒரு லெவல்ஸ் இருக்கு. ஓகேவா? யுஜிசி இதுல வந்து லெவல் 0ங்கிறது என்னன்னா, இது என்னன்னா நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணோம்னா, அது நமக்கு அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. ஓகே. பிளேஜரிசம் செக்கிங் சாஃப்ட்வேர். அதுல போட்டு பார்த்தா, மத்த ரிசர்ச் பேப்பரோட அத கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குன்னு காமிச்சுரும். அதுதான். இப்ப 10% சிமிலாரிட்டி இருந்தா நோ பெனால்டி. லெவல் 1ன்னா அபோவ் 10% டூ 40% இருந்தா ரீசப்மிட் பண்ணணும் 6 மந்த்ஸ்க்குள்ள. லெவல் 2னா என்னன்னா 40% இருந்து 60% சிமிலாரிட்டி இருந்தா வித்ட்ரா மேனுஸ்கிரிப்ட் அண்ட் டினையல் ஆஃப் 1 ஆனுவல் இன்கிரிமென்ட். 60% சிமிலாரிட்டி இருந்தா கேன்சல் ரெஜிஸ்ட்ரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி யுஜிசில பிளாஜரிசம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி எங்க நமக்கு வரும்னா, நம்ம டேட்டா டூல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கோமா? அது நம்ம நெனச்சா மாரியே நமக்கு நம்ம நெனச்ச ரிசல்ட் நம்ம குடுத்திருக்கா? அதுதான் வேலிடிட்டி. வேலிடிட்டியோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, அக்யூரசி. வேலிடிட்டியோட மெயின் கீ டெர்ம் என்னன்னா, அக்யூரசி. ஓகேவா? இதுல சில டைப்ஸ் இருக்கு. கன்டென்ட் வேலிடிட்டி. நம்ம நெனச்ச மாரியே பண்ணியிருக்கோமா? எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆயிருக்கா? அதான் கன்டென்ட். கன்ஸ்ட்ரக்ட்னா நம்ம நெனச்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணா மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமா? அந்த டூல்ஸு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமா? அதுதான். கிரைட்டீரியா நம்ம நெனச்ச கிரைட்டீரியாஸ்லாம் செட் ஆயிருக்கா? இன்னொன்னு இதுக்குன்னு சில இது முன்னையே ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கும்ல. அதோட இது கரெக்ட்டா இருக்கா? அதான் எக்ஸ்டர்னல் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்றது. அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? ஓகே. அதுதான். பிரிடிக்டிவ் வேலிடிட்டினா பிரெடிக்ட்ஸ் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். இது கிரைட்டீரியன் வேலிடிட்டிலே வர்றது பிரிடிக்டிவ் வேலிடிட்டி. ஃபியூச்சர் அவுட்கம் பாக்கறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்கரண்ட் வேலிடிட்டி.
கம்பேர் வித் ஆன் எக்ஸிஸ்டிங் டெஸ்ட். முன்னையே இருந்ததோட நம்மளது கரெக்ட்டா இருக்கா? கன்கரன்ட்டா இருக்கான்னு பார்க்குறது. கன்கரன்ட் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் ஃபேஸ் வேலிடிட்டிங்கிறது அப்பியர்ஸ் டூ மெஷர் வாட் இட் ஷுட். நம்ம நெனச்ச மாதிரியே வந்திருக்கா? நம்ம யோசிச்சிருப்போம்ல இப்படிதான் வரணும்னு, அந்த மாரி வந்திருக்கா? ஃபேஸ் வேலிடிட்டி. ஓகேவா? வேலிடிட்டியோட கீ டெர்ம் அக்யூரசி. நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டியோட கீ டெர்ம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஓகேவா? கன்சிஸ்டன்சினா, இப்ப நான் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் கழிச்சு அதே சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு இருக்கா? அதுதான். டெஸ்ட், ரீடெஸ்ட் திரும்பியும் அதே டெஸ்ட் நான் பண்ணும்போது வருதா? இன்டர் ரேட்டட் 2 பேர் வேல்யூ பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கா? அதான் இன்டர் ரேட்டட். பேரலல் ஃபார்ம் சேம் கன்டென்ட் வேற மாதிரி குடுத்தா, கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா உங்களால பதில் சொல்றாங்களா? கரெக்ட்டா இருக்கா? அந்த டூல்ஸ் மெஷர் பண்ணுதா? அதுதான் மெயின். ஸ்ப்ளிட் ஆஃப் ஒரு குரூப்பா பிரிச்சு டிவைட்ஸ் அ டெஸ்ட் இன்டு 2 ஆல்வ்ஸா நான் பண்ணும்போது 2ஆ பிரிச்சு பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வருதா? ஸ்ப்ளிட் ஆஃப் ரிலையபிலிட்டி. ஓகே. ரிலையபிலிட்டில எதுக்குன்னா, நம்ம டேட்டா டூல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? ஓகே. இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு வர கன்க்ளூஷன் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஒரு ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சில டெர்ம் ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். வொர்க்ஷாப், ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். செமினார், ஒரு லெக்சர் ஆர் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்க பத்தி பேசுறது. சிம்போசியம், ஃபார்மல் கேதரிங் ஆஃப் எக்ஸ்பர்ட் டிஸ்கஸ். கொலோக்கியம், கொலோக்கியம்னா ஒரு அகாடமிக் மீட்டிங் ஃபார் ரிசர்ச்சர்ஸ் நடக்கிறது. கான்ஃபரன்ஸ், கான்ஃபரன்ஸ் எ ஃபார்மல் கேதரிங் வேர் ரிசர்ச்சர்ஸ், எக்ஸ்பர்ட் எல்லாம் மீட் பண்ணி ஒரு 2, 3 நாள் கூட நடக்கும் கான்ஃபரன்ஸ்லாம். ஈவன் ரிசர்ச் பேப்பர் சம்டைம்ஸ் இதுலயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸஸ். இந்த ரெஃபரன்ஸஸ் எங்க வரும்னா, நம்ம ரிசர்ச் பேப்பர்ல மத்தவங்களோட பேப்பர் நம்ம யூஸ் பண்றோம்னா, அவங்களுக்கு கிரெடிட் குடுக்கும்போது சில மாதிரி டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 3 இருக்கு. அதுல எழுதலாம். இன்னொன்னு இந்த மாரி நம்ம ரெஃபரன்ஸ்ல போடும்போது, நம்ம பேப்பர மத்தவங்களுக்கு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். தேடும்போது. அது ஒரு ரீசன். ஏபிஏங்கிறது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், எம்எல்ஏன்னா மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன், சிக்காகோனா சிக்காகோ மேனுவல் ஸ்டைல். இதுக்கு இப்ப யூஸ்ட் இன் சோசியல் சயன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. இன் டெக்ஸ்ட் உள்ள ரிசர்ச் பேப்பர்ல எழுதும்போது லாஸ்ட் நேம், இயர்ன்னு போடணும். ரெஃபரன்ஸ் எங்க வரும்னா பின்னாடி வரும். ரிசர்ச் பேப்பருக்கு பின்னாடி வரும். எம்எல்ஏ ஸ்டைல்ல வந்து இன் டெக்ஸ்ட்க்கு இப்படி எழுதணும். ஓகேவா? வொர்க் சைட்டட்னா பின்னாடி இப்படி எழுதணும். லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், டைட்டில் ஆஃப் த புக், பப்ளிஷர், இயர் இங்க கடைசியா வரணும். சிக்காகோ ஸ்டைல்னா நோட்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி இருக்கும். ஃபுட் நோட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. இந்த சென்டென்ஸ்க்கு மேலேயே இப்படி எழுதிருவாங்க. நம்ம எந்த சென்டென்ஸ் அங்க காப்பி அடிச்சு எழுதியிருக்கோமோ எழுதிட்டு மேலேயே 1ன்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழயே அந்த யார்கிட்ட இருந்து நம்ம எடுத்தோம்ன்னு காமிச்சுருவாங்க. அது ஃபுட் நோட், எண்ட் நோட் அதுக்கெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிப்ளியோகிராஃபிங்கிறது என்னன்னா, எல்லாமே நம்ம இந்த ரிசர்ச்சுக்காக எதெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணோம், அது எல்லாமே இருக்கும் பிப்ளியோகிராஃபில. நெக்ஸ்ட் ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்னன்னா, ஒரு ரிசர்ச் நம்ம பண்றோம்னா, அது கண்டிப்பா ஹானஸ்டி இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், கன்சிஸ்டன்சி, அவாய்ட் பயாஸ் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும். மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது பார்ட்டிசிபென்ட். பார்ட்டிசிபென்ட் இன்ஃபார்ம்டு கன்சர்ன்னா பார்ட்டிசிபேட்டோட ஃபர்ஸ்ட் சொல்லிரணும் நம்ம. அவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம்னு. பிளேஜரிசம் ஃப்ரீயா இருக்கணும். ஆப்ஜெக்டிவிட்டி நான் கரெக்ட்டா பண்ணணும் மெயினா. அவாய்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெர்சனல் பயாஸ் அங்க இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்டிவா பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் குட் ரிசர்ச் எப்படி இருக்கணும்? ஒரு கிளியர் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸ்ட்ராங் மெத்தடாலஜி இருக்கணும். ரிலையபிள் அண்ட் வேலிட் டேட்டா இருக்கணும். எத்திக்கல் கண்டக்ட் இருக்கணும். லாஜிக்கல் அனாலிசிஸ் இருக்கணும். வெல் டாக்குமெண்டடா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ஆ பிரியும் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்? சம்மரைஸ் அண்ட் பிரசன்ட் டேட்டா. ஜஸ்ட் என்ன இருக்கும் டேட்டா அதுல இருந்து எடுக்கிறோம். அதுக்கு என்னன்னா மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே. ஓகே. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு விஷயம். இப்ப மீனுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இல்லையா? மீனுங்கிறது என்னன்னா, ஆவரேஜ் ஆஃப் வேல்யூஸ் அதுதான் மீனுன்னு சொல்லுவோம். மீடியன்ங்கிறது என்னன்னா, அவங்க குடுக்குற டேட்டாவ அசெண்டிங் ஆர்டரோ, இல்ல டிசெண்டிங் ஆர்டரோ அடுக்கிட்டு சென்டர்ல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் மீடியன். சென்டர்ல இருக்கிற நம்பர் தான் என்னது? மீடியன். சம்டைம்ஸ் 2 நம்பர் சென்டர்ல இருந்தா அது பை பண்ணி 2 பண்ணணும். அதுதான் மீடியன். மோடுங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கரிங் வேல்யூ. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. அதே மாரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது என்னன்னா, இதுதான் மீன் நம்னா மீன எந்த அளவுக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அர்த்தம். இந்த டேட்டா இங்க இருக்குன்னா, எந்த அளவுக்கு மீன சுத்தி இருக்கு. ஓகேவா? மீன்ல இருந்து விலகி இருக்கு. அப்படியும் வச்சுக்கலாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? இதுவே மெயின் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிட்டயே இருந்துச்சுன்னா, அந்த டேட்டாஸ் அங்க எடுத்த மார்க்லாம் ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம். அது. இப்ப இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஏதோ ஒரு இன்ஃபரன்ஸ் என்னால பண்ண முடியும். ஓகேவா? அங்கருந்து ஏதோ நான் பண்றேன். ஓகேவா? அதான். நெக்ஸ்ட் இதுலயே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்கு. இது சிமெட்ரிக்கல் இப்படி இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா
கரெக்ட்டா இந்த சைடு ஈக்குவலா வந்தா, இது பேரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். அந்த மாரி வரும்போது மீன், மீடியன், மோட் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்யூனஸ்ங்கிறது மெஷர்ஸ் த ஏசிமெட்ரி. இந்த ஸ்க்யூனஸ்னாலே என்னன்னா, இப்படி ஆயிடும். இந்த இடத்துல வந்து ப்ராப்பரா இருக்காது. ஒரு பக்கம் சின்னது, ஒரு பக்கம் பெருசா இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் ஸ்க்யூ, நெகட்டிவ் ஸ்க்யூன்னு பிரியும். 0 ஸ்க்யூனா ஒண்ணுமே இல்ல. சிமெட்ரிக் மீன், மீடியன், மோட் அது ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நமக்கு 2ஆ பிரியுது. பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக்ன்னு பிரியும். இந்த பாராமெட்ரிக் டெஸ்ட்னா என்னன்னா, அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ப்ராப்பரா இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் டெஸ்ட்னா, டி டெஸ்ட், அனோவா, பியர்சன் கோரிலேஷன். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்னா அந்த மாதிரி இருக்காது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. இதுக்கு மேன் ஒயிட்னி யூ, கை ஸ்கொயர் டெஸ்ட், ஸ்பியர்மேன் கோரிலேஷன், ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் பார்க்கிறது இதுதான். இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா, -1 to 1ன்னு இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் கோரிலேஷன்னா +1 இருக்கும். அப்ப 2 வேரியபிளுமே இன்கிரீஸ் ஆவுது. அதுதான் பாசிட்டிவ் கோரிலேஷன். ஒரு வேரியபிள் இன்கிரீஸ் ஆயி, ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆனா, அது நெகட்டிவ் கோரிலேஷன் -1. 0 கோரிலேஷன்னா அங்க எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் Z டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. எப்பயுமே Z டெஸ்ட் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, சாம்பிள் சைஸ் நமக்கு லார்ஜ் 30க்கு மேல இருந்துச்சுன்னா, Z டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் மீன் நமக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். கம்பேரிங் சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் மீன்ஸ் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டி டெஸ்ட்ங்கிறது என்னன்னா, சாம்பிள் சைஸ் ஸ்மாலா இருக்கும்போது நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்குன்னு ஒரு Z டேபிள், டி டேபிள் இருக்கு. நமக்கு வேல்யூ கிடைச்சோன கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஹைப்போதசிஸ ரிஜெக்ட் பண்றோமா, அக்செப்ட் பண்றோமா, அத வச்சு தான் நமக்கு கன்க்ளூஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப் டெஸ்ட்ங்கிறது ஃபிஷர் எஃப் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது வேரியன்ஸஸ கம்பேர் பண்ணுது. கம்பேரிங் வேரியன்ஸஸ் ஆஃப் 2 பாப்புலேஷன். இந்த வேரியன்ஸஸ்னா ஒண்ணுமே இல்ல. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கணும். செக் ஃபார் ஹோமோஜெனிட்டி ஆர் ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அனோவான்னு சொல்லுவோம். அனோவாங்கிறது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இது நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்? கம்பேரிங் மீன்ஸ் அமாங் 3 ஆர் மோர் குரூப்ஸ். அதுதான் வந்து இப்ப 3 குரூப்புக்கு நான் செக் பண்றேன்னா, அப்ப அனோவா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நானு. ஓகேவா? இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டி டெஸ்ட். அவ்வளவுதான். டி டெஸ்ட் என்ன பண்ணும்? 2 குரூப் மட்டும் பார்ப்போம். இதுக்கு 3 குரூப் பார்ப்போம். அடுத்தது கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் ரிசர்ச்க்கு எடுத்திருக்கிறாங்கன்னா, ஸ்வயம் போர்ட்டல் நமக்கே தெரியும். அடுத்தது என்பிடிஎல் நேஷனல் புரோகிராம் ஆன் இவங்க வந்து அடுத்தது நெறைய ரிசர்ச்க்கு வரைக்கும் ரிசர்ச் கோர்சஸ் இருக்கு. ஐஐடி, ஐஏஎஸ்சில சேர்ந்திருக்கும். நெறைய அது ஹெல்ப் பண்றது இருக்கு. ஷோத் சிந்து இந்த இடத்துல ரிசோர்சஸ் நமக்கு ரிசர்ச்க்கு கிடைக்கும். ஷோத் கங்கா டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஃபார் இந்தியன் ரிசர்ச் தீசிஸ்லாம் இருக்கும். ஷோத் கங்கோத்ரில அதே மாரி ரெப்போசிட் ஃபார் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் இருக்கும். இப்ப யாருமே ரிசர்ச் ப்ரொபோசல்னா என்ன? ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெடி பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதுல ரெடி பண்றது ரிசர்ச் ப்ரொபோசல். என்ன பண்ண போறோம்? எப்படி பண்ண போறோம்? அதோட டைம் லைன் என்ன? எல்லாமே. காஸ்ட் என்ன? அது எல்லாமே இருக்கும் ரிசர்ச் ப்ரொபோசல்ல. நெக்ஸ்ட் இம்ப்ரிண்ட்னா இம்பாக்டிங் ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. இது வந்து என்ன? சப்போர்ட் ரிசர்ச் இன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைடுங்கிறது ஸ்கீம் ஃபார் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் ஃபார் இந்தியாஸ் டெவலப்பிங் எக்கானமி. இது என்ன பண்ணுது? இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்றது ஸ்ட்ரைடு. ஓகேவா? அடுத்தது ஸ்பார்க்ங்கிறது என்னன்னா, ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். இது ஃபுல் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணு? சப்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல் ரிசர்ச் கொலாபரேஷன். இப்ப அந்த யுஜிசி கேர் பத்தி இப்ப கூட ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்க? கேர்ன்னா என்ன? கன்சோர்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ். இதுல சில எத்திக்ஸ் எல்லாம் இவங்க குடுத்திருப்பாங்க. ஓகே. ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அத ஃபாலோ பண்ணணும். என்ஷூர்ஸ் குவாலிட்டி ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ்க்கு சில கைட்லைன்ஸ் அதுல இருக்கும். நெக்ஸ்ட் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஏஐஎம் என்ன பண்றாங்க? ப்ரமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டீஸ். அப்புறம் என்ஆர்எஃப் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இப்ப இந்த என்இபி 2020 கொண்டு வந்ததெல்லாம் ஸ்ட்ரென்தன்ஸ் ரிசர்ச் ஃபண்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே ஓரளவு கண்டிப்பா நம்ம எம்சிக்யூ அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ டிஎன்செட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ப்ரிப்பேர் நல்லா பண்ணுங்க. ஓகே. இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் யாரெல்லாம் பார்க்கலையோ பாருங்க. அதே மாதிரி எங்க எடியூம் அகாடமில இப்ப ஆப்பும் இருக்கு. நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. கிராஷ் கோர்ஸஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கிராஷ் கோர்ஸஸ் வேணும்னாலும் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா நெறைய டெஸ்ட் ஆஃபர் பண்றோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு மாக் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பண்ணணும்னா அதுவும் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிபிடி மோட்ல நம்ம எழுதுறதுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன். தேங்க் யூ.